இப்படி நீங்கள் கொடுப்பதனால் என்ன ஆகும்னா பணக்காரர் என்ற கெத்து வந்துவிடும். அதனால் என்ன செய்யணுமாம், எது எப்படி இருந்த போதிலும் உலகத்தில் மனித சமூகம் தொல்லை இல்லாமல் வாழ வேண்டுமானால் பிச்சை கொடுப்பதும் பிச்சை எடுப்பதும் சட்டவிரோதமான காரியமாக கருதப்பட வேண்டும். எப்படிப்பட்ட பகுத்தறிவாதம் பார்த்தீங்களா? யாருக்காவது ஒருவர் தர்மம் செய்தால், இப்போ நம்ம சகோதரர் கூட எதிரணியில் உள்ள சகோதரர் கூட சொன்னார், இந்த மாதிரி என்னுடைய பிறந்த நாளில் நான் என்ன செய்கிறேன், சில அன்னதானங்கள் செய்கின்றேன், பிறருக்கு தான தர்மங்கள்லாம் செய்கின்றேன் என்று சொன்னார். பெரியாருடைய பார்வையில் அவர் ஒரு சட்ட விரோதி. அவரை பிடித்து சட்டம் தண்டிக்க வேண்டும். யார் தர்மம் செய்கின்றாரோ அவர் தண்டிக்க வேண்டிய ஒரு குற்றத்தை செய்கின்றார் என்று பெரியார் சொல்கின்றார் என்றால் இது எவ்வளவு பெரிய பகுத்தறிவுக்கு எதிரான ஒரு வாதம் என்பதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்கின்றோம். இதுதான் மனிதாபிமானமா? அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கின்றார், ஆகவே தர்மம் செய்வது அக்கிரமம் என்றும் ஜன சமூகத்துக்கு தொல்லை என்றும் பணக்காரனின் அயோக்கியத்தனங்களை மறைக்க ஒரு சூழ்ச்சி என்றும் நான் சொல்லுகின்றேன். தர்மம் செய்வது என்பது அக்கிரமம், ஜன சமூகத்துக்கு தொல்லை தரும், இது ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்னா இதை விட இதுதான் மனிதாபிமானவாதி பேசக்கூடிய பேச்சா? இது மனிதாபிமானத்துக்கு எதிரானதா? இதை பகுத்தறிவுவாதிகள் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றார்கள். அன்புடைய சகோதரர்களே, இப்போ நிறைய வாதங்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். தொகுப்பாக சில செய்திகளை சொல்லிக் கொள்கிறோம். பெரியார் அவர்கள் சில விஷயங்களில் மூழ்கி கிடந்த இந்து மதத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டவராக இருந்தாருங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. சில சீர்திருத்தங்களை செய்தாருங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. விவாதம் அது பற்றி அல்ல. அனைவரும் மூடர்களாக இருக்கும்போது இப்படி சொல்வதற்காக ஒரு தைரியம் வேணும், கல்லு தான் சொல்வதற்கு தைரியம் வேண்டும். அந்த விஷயங்களில் அவர் செஞ்ச சாதனைகளை டாபிக் கிடையாது. நாம் கேட்பது என்னன்னு கேட்டால், அவருடைய கான்செப்ட் பூராவுமே இந்த பாப்பான் ஆதிக்கம்ங்கிற சுற்றியதாக மட்டும்தான் இருந்தது. அதை ஒழிக்கிறதுக்கு பகுத்தறிவையெல்லாம் தூக்கி போட ரெடியாக இருந்தாருங்கிறதா நம்ம பார்த்தது ஒட்டுமொத்தமாக தெரிகிறது. ஒரு சயின்டிஸ்டாகவோ புரிய பொருளாதாரத்தை பற்றி ஆய்வு செஞ்ச வல்லுநர் அதெல்லாம் இருக்கவே கிடையாது. அதனால தான் அனைத்து சாதிங்க அர்ச்சகராக ஒரு அர்ச்சகர் சொல்லலைன்ட்டார். அர்ச்சகரானா போய் வழிபட்ட ரெண்டு ஒன்று தானே, கான்செப்ட் ஒன்று தானே. அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகிறதுன்னு சொல்லி பெரியார் சொல்லலை, அனைத்து சாதியும் உள்ளே போய் வழிபடணும்னு சொன்னாருங்கிறீங்களே. ஏன் உள்ளே போகணும்? உள்ளே போனாலும் கூப்பிட்டாலும் போகாதுன்னு சொல்லணும். அப்போ ரெண்டும் ஒன்று தான் எங்களை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அர்ச்சகராக சொன்னாலும் அது ஒன்று தான். அப்போ நம்ம என்ன கேட்குறோம், அவருடைய ஒட்டுமொத்த கான்செப்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள், என்ன தெரிய வருது. அவன் பாப்பான் தீபாவளிங்கிறானா, நீ பொங்கலை கொண்டாடு, அதில் மூடன் அதை பற்றி கவலை இல்லை, அது பகுத்தறிவுக்கு இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. அதே மாதிரி திருக்குறள் ஆதரிக்கிறதுக்கு என்ன சொன்னார், எவனோ இல்லை வடநாட்டுக்காரன் எழுதுனெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது என் தமிழன் எழுதுனது வரக்கூடாதுன்னு கேட்டாரா இல்லையா? அது நோக்கமெல்லாம் என்ன, திருக்குறளை பாப்பான் எழுதுன, அதான் அவருடைய கான்செப்ட். அதில் உள்ள கருத்தோ அதில் உள்ள தப்போ அதெல்லாம் கான்செப்ட் கிடையாது. அப்போ அப்போ அவருடைய ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் என்ன செய்கிறாரு, அவருடைய சிந்தனை எல்லாமே அவர்களுடைய ஆதிக்கத்தை ஒழிக்கணுங்கிற ஒரு உணர்வை வைத்து கொண்டார். அதுக்கு ஏற்றவாறு முடிவு எடுக்கணும்னு நினைத்தார். அதுதான் அது பகுத்தறிவு இல்லைனா. ஆதிக்கத்தை ஒழிக்கிறதுங்கிறது வேற, அதை விட அதை பகுத்தறிவோடு செய்கிறது என்பது வேற. அதில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலை. அதில் கூட பண்ணார் என்று வரலாறுகள்லாம் இருக்கிறது. ஏன்னா ராஜாஜியோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணார், எல்லாரோடையும் பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி அது ஒரு சைஸான வரலாறும் இருக்கிறது. அதே மாதிரி இந்த கல்லறு அந்த சமுதாயங்கள்லாம் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டாங்கங்கிறாங்களே, அதெல்லாம் தப்பான தகவலை பதிவு பண்ணுறாங்க. அதுக்கும் பெரியாருக்கு சம்மந்தமே கிடையாது. அது பாப்பான் செஞ்சதும் கிடையாது, வெள்ளைக்காரன் செஞ்சான். வெள்ளைக்காரன் சில பேர் குற்ற பரம்பரைனா குற்றம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருந்ததுனால சில ஜாதிகளை குற்ற பரம்பரைன்னு அறிவித்து வைத்திருந்தான். அவர்கள் அந்த வெள்ளைக்காரனை அவர் ஆதரிச்சார், சுதந்திரம் வேணான்னு சொன்னார். அப்போ வெள்ளைக்காரன் அடக்கி ஆளும்போது வெள்ளைக்காரனை எதிர்த்து கொந்தளிச்சுனா அவர் பேசுனது கிடையாது. அதுவும் தப்பாக சொல்கிறாங்க. அந்த காலத்தில் குற்றப்பரம்பரையாக இருந்தது இப்போ பாப்பாங்க ஐயரை திணிச்ச ஒரு சித்தாந்தம் கிடையாது. வெள்ளைக்காரன் அரசாங்கம் தான் என்ன செஞ்சு இந்த மாதிரி சரி 50 பேர் கையெழுத்து போட சொல்லுன்னு சொன்னிச்சு. அப்போ வெள்ளைக்காரனுக்கு இந்த மாதிரி நோக்கம் கற்பிக்க இயலுமா? வெள்ளைக்காரன் செஞ்சது மாறினது காரணம் என்னென்னா, சுதந்திரம் அடைஞ்சது, அவன் யோசிச்சு பார்க்க ஆரம்பித்தான், சட்டங்களுடைய விளங்கிக்கிட்டான், அவனும் திருந்திக்கிட்டான். மக்கள் என்ன அரசாங்கத்தில் சீர் மரபினர், அவங்களுக்கு சீர் திருத்தப்பட்ட மரபினர்னு அவங்களுக்கு ஒரு பேரை போட்டு குற்ற பரம்பரையை மாற்றி சீர் மரபினர்னு போட்டு அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் சலுகைகளை கொடுத்து செஞ்சாங்களே தவிர அந்த அவங்கள அப்படி கையெழுத்து போட செஞ்சதுக்கோ அதுக்கு பெரிய ஐயர்களும் காரணம் கிடையாது, மேல் சாதி காரணம் கிடையாது, அதை மாற்றுறதுக்கு ஒரு காரணம் கிடையாது, அது தொடர்வதற்கு ஒரு காரணமாக இருந்தார். வெள்ளைக்காரன் ஆட்சியை ஆதரித்தார், வெள்ளைக்காரன் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது.
அப்போ அதுதான் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் அவர் தப்பு பண்ணியிருக்கிறார். அப்போ எது செஞ்சாலும் நாட்டில் நடந்த அம்புட்டு பெரியார் செஞ்சார் என்பதும் பகுத்தறிவு கிடையாது. அவர் அறிவுக்கு பொருந்தாமல் சொன்னாலும் ஆதரிப்போங்கிறது பகுத்தறிவு கிடையாது. அவர் செஞ்ச சில நல்ல காரியங்களுக்காக அவர் செஞ்ச கெட்ட காரியங்களையும் ஆதரிக்கிறது பகுத்தறிவு கிடையாது. அவர் சில விஷயங்களை சிந்தித்து கரெக்டாக சொன்னதுக்காக வேண்டி சிந்திக்காமல் சொன்னதையும் தூக்கி பிடிக்கிறது பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவு என்பதை கரெக்டான ஒரு கிரவுண்டில் வந்து நீங்கள் பாருங்கள், எது அறிவுக்கு ஏற்றதாக இருக்கோ. அவர் செஞ்ச நல்ல விஷயங்களை சொன்னால் நாங்களும் பல இடங்களில் சொல்லி கொண்டு தான் இருக்கோம், சொல்லுவோம், இந்து மக்கள் மத்தியில் போய் சொல்லுவோம், சிந்திச்சா சொல்லி என்ன முழு அளவுக்கு அவருடைய தேட்டம் இருக்கல, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்கவில்லை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்கள். இந்த இதை விலக்கி வச்சுருக்கீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இந்த உணர்வு தான் வெளிப்படுகிறது. அடுக்கி வச்சான் 2000 வருஷமாக எங்களை வந்து தப்ப ஒரு கெட்ட பொம்பளைக்கு பிறந்தவன் சொன்னால், இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் உங்களுடைய சிந்தனை இருக்குது. அதுக்கு அவர் சிறந்தவராக இருந்தார். அந்த மாதிரியான ஒரு ஆதிக்கத்துக்கு எதிராக கடும் போக்கை மேற்கொண்டார் என்று சொல்லலாமே தவிர, ஒரு பகுத்தறிவாக இருந்து அறிவுபூர்வமாக அடுத்தவற்றை என்னென்ன கேட்டாரோ அதெல்லாம் தன்னிடத்தில் வராத அளவுக்கு அவருடைய கொள்கை, கோட்பாடு, அவருடைய செயல்பாடு அனைத்தை அமைத்து கொண்டாரா என்றால் இல்லவே இல்லை என்பதற்கு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக சொல்லியிருக்கிறோம். தர்மம் செய்கிறது அதர்மம், அக்கிரமம், அநியாயம்னு சொல்லிட்டாரு. இவர்களே தர்மம் செய்கிறதா சொல்கிறாங்க, பெருமையாக சொல்கிறாங்க, நான் சம்பாரிச்சதில் நிறைய தர்மம் செய்ய வேண்டும். அப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் பகுத்தறிவா? ரத்த தானம் கொடுக்கறது தப்புல, தானமே செய்யக்கூடாது. அப்போ வந்து இதெல்லாம் வந்து இந்த தான தர்மத்தை எல்லாம் கடுமையாக கண்டிச்சுலாம் இருக்கிறார். அதனால் நம்ம என்ன சொல்ல வர்றோம் என்று கேட்டால், இந்த விவாதத்தினுடைய இறுதிக்கு நம்ம வந்து விட்டோம். எங்களுடைய கடைசி உரை என்று இப்போ தான் சொல்கிறாங்க. கடைசி உரத்தில் வந்து புதுவாதம் வைக்கக்கூடாது, முடியும் போது வந்துட்டு கடைசி உரைன்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி புதுவாதம் வச்சிருக்க மாட்டோம். இருந்தாலும் ஒப்பந்தத்தை நாங்கள் மீறின மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது நடுவர்கள் 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சிருக்கனதை குறிப்பாக அந்த சைடில் உள்ளவங்க கண்காணி என்ன கடைசி வாதத்தில் வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லணும். கடைசி அமர்வுங்கிறது இப்போ தம்பி வந்து என்று சொல்லும் போது தான் இதான் கடைசிங்கிறாரு. இல்லைனா இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இருக்கிறது, முதல்ல வேகமாக அள்ளி போட்டிருப்போம். அதனால் புதுவாதங்கள் வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போய்விட்டது. அது வந்து உங்களுடைய கவனக்குறைவினால் எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. அது மட்டும் தவறு நடந்து விட்டது. ஆனால் நாங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாம் அழுத்தமான கேள்விகள். நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கிறோமா? சரி, நாங்கள் கேட்ட மாதிரி உங்களை மாற்றி கொண்டால் அது நல்லதா? நீங்கள் எந்த பகுத்தறிவுக்கு சொந்தம் கொண்டாடுறீங்களோ அந்த பகுத்தறிவுக்கு நாங்கள் கேட்குற கேள்வி வராமல் உங்களை மாற்றிக்கொள்வது அது உங்களை உயர்த்துமா? நீங்கள் மதத்துக்கு வர வேணாம், இப்படி சிந்திக்கலாம்ல. ஆமாம், இதையும் நம்ம விட்டுனா இன்னும் பகுத்தறிவாக இருக்கலாமே, இதிலிருந்து விலகிட்டா இன்னும் பகுத்தறிவாக இருக்கலாமே, இதிலிருந்து நம்ம இதையும் எதிர்க்க ஆரம்பித்தா இன்னும் பகுத்தறிவாக இருக்கலாமே, அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சிறந்த பகுத்தறிவுக்கு வரலாமே என்று நீங்கள் யோசித்தீர்களேயானால் அது இந்த விவாதத்தினால் கிடைத்த ஒரு பயனாக இருக்கும், ஒரு நன்மையாக இருக்கும். அது மாதிரி உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதில் கோவப்படுறதுக்கு நாங்கள் சொல்லலை, புண்படுத்துகிற நோக்கமல்ல. விவாதம்னா முன்ன பின்ன சொல்லத்தான் செய்வாங்க, அதெல்லாம் யோசித்து எழுதி வச்சு வாசிக்கிறது இல்லை என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்ன சொன்னேங்கிறதே புரிஞ்சிக்காமல் அவங்க பதில் சொன்னாங்க. பெரியார் வந்து அரசியல்வாதிகள் வந்து எப்படி எல்லாத்தையும் திருத்தி அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறாங்களோ அதே மாதிரி ஐயாவும் சிலதெல்லாம் வந்து திருத்துறாங்க. அது தெரியாமல் செய்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பெரியார் வந்து அனைத்து சமூகத்தினரும் கருவறைக்குள் போக வேண்டும்னு சொன்னாரே தவிர போய் வணங்க வேண்டும்னு சொல்லலை. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கலைஞர் அரசும் வீரமணியும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும்னு அதை மாற்றிட்டாங்க. ஐயா ஏன் வந்து கருவறைக்குள்ளே போகணுன்னு சொன்னார்னா, அங்கே போனால் தான் அது கருங்கல்னு அவன் தெரிஞ்சுக்குவான். அங்கே போனால் தான் அங்கே என்ன நாத்தம் அடிக்குதுன்னு அவன் தெரிஞ்சுக்குவான். இருக்கிற தயிர், தேன், பாலெல்லாம் ஊற்றி நீங்கள் கருவறைக்குள்ளே போக முடியாதுங்க. என்னுடைய தொழில் சம்மந்தமாக நான் போய் தான் ஆகணும், மூக்கை பிடிச்சி தான் போகணும். செப்டி டங்கை திறந்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இதை இந்த அறிவு கட்ட பயலுங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது அனைத்து சமூகத்தினரும் கருவறைக்குள் போக வேண்டும்னு சொன்னார். ஐயா என்ன சொல்கிறார், வெளியே நின்று கும்பிட்டான்னா உள்றான்னு கும்பிட்டான்னு அவங்க ஒரு பதிலை கையில் வச்சுக்கிட்டு அது நேற்றைக்கு மாதிரியே இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வாதம் கிடையாது. தயவுசெய்து கேள்வி என்ன சொல்கிறேங்கிறத கொஞ்சம் பொறுமையாக புரிஞ்சிங்கன்னா தான் தெரியும். அதனால் இப்போ தமிழில் அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா மான பிரச்சனை. திரும்ப திரும்ப சொல்கிறது எங்களுக்கு கடவுள் மறுப்பு மட்டும் பகுத்தறிவு கிடையாது, மனித நேயம், மான பிரச்சனை. மாரியப்பா பிள்ளை வந்து காரைக்குடியில் விபூதி பட்டையும் சந்தனம் புட்டு வச்சுக்கிட்டு வாசிக்கும் போது காலையில் சொன்னேன், காலையில் கொஞ்சம் முன்னாடியே சொன்னேன், 1000 ரூபா கொடுக்குறாரு பெரியார். நீங்கள் துண்டை வந்து தோளில் போட்டுட்டு வாசிங்க, நான் தரேங்கிறாரு. 16 லட்சம் ரூபா. அவர் என்ன மனித நேயம் இல்லாதவரா? ஏன் அவர் மாரியாப்பில் வந்து விபூதி பட்டு அடிச்சிருக்காரு, அவரை எப்படி நம்ம வந்து 1000 ரூபா கொடுக்கலான்னு ஐயா சிந்தனை பண்ணாரா? அவனுடைய மானம் பறி போகுது. அவனுக்கு நல்ல திறமை இருக்குது. 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபா 1918-20 வாசிக்கிறாரு நாதசுரம். ஆனால் துண்டை மேலே போட உரிமை இல்லை. அப்போ அவனுடைய உரிமை அங்கே மறுக்கப்படுது. 1000 ரூபா பணத்தை கூட துண்டை மேலே போட்டு வாசிக்க சொல்லுங்கிறார். பக்தன்னு அவர் பார்க்கலிங்க.
அதே மாதிரி ஆறுமுக ஓதுவார் போய் தமிழில் பாடுறாரு. அங்கே இருக்கிற பாப்பான் அடிக்கிறான், தமிழில் பாடினா அந்த சாமி தீட்டா போயிடுக்கிறோம். நாங்களாம் போயிருந்தோம் சிதம்பரத்துக்கு, ஆறுமுக ஓதுவாருக்கு பாதுகாப்பாக போயிருந்தோம். நாங்கள் என்ன சாமி கும்பிட போகிறோமா? அந்த சிலை வந்து இங்கே இருக்கிற தமிழன் செஞ்சது, அந்த கோவில் வந்து இங்கே இருக்கிற தமிழன் கட்டினது, அதில் இருக்கிற காசு செலவு பண்ணது தமிழன். கரையாம்புத்துக்குள்ள கருணாகம் வந்து பூந்துக்கிட்டு நாங்கள் பாடினா தீட்டுன்னு சொல்லும்போது அது எங்களுடைய மான பிரச்சனை. ஆறுமுக ஓதுவார் வந்து எனக்கு அண்ணன். எங்கள் அண்ணனை உதைக்கும் போது எங்கள் அண்ணன் சாமி கும்பிட்றாருன்னு சொல்லி நான் ஓரமாக நிற்க முடியாது. இப்போ உங்கள் தம்பி ஒருத்தர் நாத்திகராக இருக்காரு, நீங்கள் வெறுத்து ஒதுக்குவீங்களா? உங்கள் தம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கல, இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இஸ்லாத்தை உங்கள் பையனே ஏற்றுக்கல, அதுக்காக பையன் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? வெறுத்து ஒதுக்கிடுவீங்களா? சொல்லுங்கள். அது உணர்வுங்க. அது ஆறுமுக ஓதுவார் வந்து சாமியை கும்பிடணும்னு எங்களுடைய எண்ணம் கிடையாது. அவருக்கு அங்கே தமிழில் பாட உரிமை இல்லைன்னு சொல்ல இவன் யார்? எங்கிருந்தோ போலன் கனவு இருந்தது. ஆறுமுக ஓதுவார் கும்பிடணுங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. அங்கே அவருடைய மானம் பங்கப்படுத்தப்படுது. அப்போ ஒரு தமிழனுக்கு ஒரு ஆபத்து, ஒரு திராவிடனுக்கு ஒரு ஆபத்துங்கப்போ நாங்கள் போய் நின்று காப்பாற்றுறோம். எங்களுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்கள் ஒன்றும் ஆறுமுக ஓதுவார் கூட போய் தொல்லை அரும்பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதை எல்லை மறுவா திருவாத ஊர் என்கோன் திருவாசகம் என்னன்னு நாங்கள் திருவாசகமாக தேவாரமாக பாட போகிற ஆள் கிடையாது. எங்களுடைய இனம் அவன் பூணூல் கிடையாது. அவன் அந்த சாமியை கும்பிட அவனுக்கு உரிமை இருக்கு. உங்க மதத்தில் இருக்கு, எங்க மதத்தில் இல்லை. நாங்கள் அதை வருத்துறோம். அதுக்கப்புறம் அந்த முட்டாள் வந்து அது கருங்கல்னு வந்தா வராரு, வராட்டி போறாரு, அது வேற சமாச்சாரம். அவனுக்கு அதான் சொன்னேன் எளிமையா. இப்போ உங்க குடும்பத்தில் ஒருத்தர் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து தான் நீங்க அப்படியே ஒதுக்கி வச்சுடுவீங்களா? அப்போ திருத்தறதுக்கோ அணைக்கிறதுக்கோ ஒரு ஆபத்துங்கிறப்போ உதவுங்கிறவங்களுக்கு கொடுக்குறீங்களே, அதுதாங்க நாங்கள் ஆறுமுக ஓதுவார் கொடுக்குறோம். இது எந்த வகையில் ஐயா தப்பாக போகும்? அதனால் தயவு செய்து குறை சொல்வது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது. நாங்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்கள் சொல்வதும் ஒரு பகுத்தறிவு ஆகாது. நீங்கள் நல்லா சீர்தூக்கி பாருங்கள். நேற்று சொன்னேன், இன்னைக்கு காலையில் சொன்னேன், நேற்று காலையில் சொன்னேன். நீங்கள் எங்ககிட்ட வர்றதுனால எங்களுக்கு ஆதாயம் கிடையாது. நீங்கள் இப்போ இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த வித நட்டமும் கிடையாது. இது பூரா அறிவுபூர்வமான விஷயம். எல்லாத்தையும் சிந்திச்சு தான் பகுத்தறிவு எடுத்துருக்கோமே தவிர பகுத்தறிவு என்பது கடவுள் மறுப்பு மட்டும் கிடையாது. மனிதநேயம், மனிதநேயம், மனிதநேயம். சாமியை கும்பிட்டாலும் கும்பிடு, சாதியை ஒழிங்கிறது தான் எங்களுடைய சிந்தனை முதல்ல. ஏன்னா தீண்டாமை கொடுமைங்கிறது அந்த இந்து மதத்தில் அதிகமாக இருக்குது. சாதியை ஒழிக்கிறதுக்கு தான் நாங்கள் ஊர் ஊராக போய் ரெட்டை கோலை எங்கெங்கே இருக்கோ அங்கே ஒரு கோலையை போட்டு உடச்சிட்டு இருக்கோங்க. மேல் ஜாதிக்காரனுக்கு கண்ணாடி டம்ளர், கீழ் ஜாதிக்காரனுக்கு எவர்சோல் டம்ளர். இந்த கோவை ஒட்டஞ்சத்திரம் போய் அந்த கண்ணாடி டம்ளரை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஏன் கடவுளுக்காக போய் செய்கிறோம்? கிடையாது. அப்போ அந்த ஊரில் பிறந்தவன் நீங்கள் போய் டீ சாப்பிட்டாலும் 3 ரூபா, நான் போய் டீ சாப்பிட்டாலும் 3 ரூபா, அந்த தாழ்த்தப்பட்டவன் போய் சாப்பிட்டாலும் 3 ரூபா, அவனுக்கு மட்டும் கண்ணாடி டம்ளர். அதே நீங்கள் நான் வெளியூருக்காரன் போனால் யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ், பிளாஸ்டிக் கிளாஸ். ஏன்னா நம்ம என்ன சாதின்னு அவனுக்கு தெரியாதான். இந்த கொடுமையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. இதை ஒழிக்கிறதுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோம். அதுக்கு குறுக்க கடவுள் வந்து நிற்கும் போது கடவுளை ஒழிங்கிறோம், சாஸ்திரம் வந்து நிற்கும் போது அதை தூக்கி நெருப்பில் போடுங்கிறோம், யார் யார் வரானோ அவன் தலையெல்லாம் வெட்டுங்கிறோம். ஏன்னு சொல்கிறோம்? மனித வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கான், மனித நேயத்துக்கு இடையூறாக இருக்கான். ஆகவே திரும்ப திரும்ப சொல்கிறேன், கடவுள் மறுப்பு மட்டும் பெரியாருடைய நோக்கம் கிடையாது. இந்த மக்கள் அறியாமையிலையும் மூடத்தனத்திலையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சும் அந்த காசு கையில் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் கடவுள் தான். வருஷா வருஷம் மாதம் பண்டிகை திருவிழா, இவன் தொட்டா தீட்டா போயிடுன்னு வேற சொல்கிறான். ஒரு கடவுளை நான் தொட்டு தீட்டா போனால் நான் தான் சூப்பர்மேன். அந்த கடவுளை தொட்டோன்னே நான் எரிஞ்சு போயிடுவேன்னு சொன்னால் கடவுளுக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம். நான் தொட்டா அவன் தீட்டா போயிடுவானா, அப்போ நான் எனக்குள்ள பவர் அதிகம். இந்த முட்டாள்தனத்தை கூட புரிஞ்சுக்காத மக்கள் அங்கே இருக்காங்க. அவங்க நம் மக்கள், உங்கள் மக்களும் தான், எங்கள் மக்களும் தான், திராவிடர்கள். அவங்களுக்கு அறிவை கொண்டு வரணும், அவங்கள மனுஷனாக்கிறது தான் இவ்வளோ பாடுபடுறோம். இந்த இப்போ தோழர் வந்து கடைசியாக நிறைவு. மதிப்புக்குரிய என்னுடைய மனதினிலே இருக்கக்கூடிய மிக உயர்ந்த தலைவர்களுள் நான் சிறப்பாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுள் என்னுடைய சகோதரர் பி ஜைனுலாதீன் அவர்களும் ஒருவர். அவரிடம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அவர் நேற்றே என்னிடம் கேட்டார், 1.5 நாளுக்கு பேசாமல் இருக்கிறீர்களே, ஏன் நீங்கள் மட்டும் ஓப்பன் பண்ண மாட்டீங்க உங்கள் வாயை அப்படின்னு சொல்லி நேற்று கேட்டாப்புல. நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் அதான் எதிர்பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் வந்து என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் அனுமதி தரணும். நான் வந்து மயிலாடுதுறையில் சூர்யா ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்ஸ்டியூட்டோட பிரின்ஸ்பாலாக இருக்கேன். நான் எனக்கு மாணவர்கிட்ட பேசி தான் ஒரு 10 பேர் 15 பேர்கிட்ட பேசி தான் எனக்கு பழக்கம் இருக்க ஒழிஞ்சு எனக்கு பெரிய ஒரு அரங்கத்தில் பேசி பழக்கம் கிடையாது. இவரும் என்னுடைய மாணவர் தான். மிஸ்டர் வெற்றிவேந்தனும் என்னுடைய மாணவர் தான். அவரால் நான் இழுத்து வரப்பட்டேன்.
அதான் உண்மை. அவரால் நான் இழுத்து வரப்பட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கு முஸ்லீம் மதத்தை பற்றியோ அதை பற்றிய கருத்துக்களை பற்றியோ எனக்கு தெரிவிக்க இயலாது, தெரியவில்லை. நான் தெரிந்து 10 வருடத்திற்கு முன்னாலே எனக்கு நிறைய சகோதரர்கள் இருக்கார்கள். அவரிடம் நான் கேட்டு பார்த்தேன், தயவு செய்து எனக்கு ஒரு தமிழில் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று கெஞ்சி பார்த்தேன். அவர்கள் என்னிடம் என்ன கூறிய ஒரே ஒரு செய்தி என்னன்னா, அரபி மொழியில் தான் இருக்குது, தமிழில் இல்லை என்று என்கிட்ட கூறிவிட்டார்கள். எனக்கு அவர் கொடுக்கவில்லை. பிறகு இன்னொரு செய்தியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஏன்னா மனிதாபிமானமும் உண்டு. இந்த நிலைமைக்கு நான் இங்கே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு முன்னால் நான் பேசணும்னு சொன்னோம்னா, உங்கள் சமுதாயத்தில் ஒரு ஆளாகிய மயிலாடுதுறையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சங்கம் சில்க் ஹவுஸ் அப்படிங்கிற சங்கம் சில்க் ஹவுஸோடைய மேனேஜர் பையன் சித்திக்குன்னு பேர். அவர் இன்னைக்கு சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான். அவருடைய உதவினால தான் எனக்கு அன்னைக்கு வழி இல்லாத ஒரு நிலையில் இருக்கும்போது இந்த என்னுடைய இன்ஸ்டியூட்டை அமைச்சு எனக்கு மிக உதவியாக இருந்து என்னுடைய பக்கபலமாக இருந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி உட்காந்து என்னுடைய வெற்றி என்னை கூப்பிட்டு பேசுங்கிற சொல்கிற அளவுக்கு நான் உயர்ந்திருக்கேன்னு சொன்னால் அந்த பெருமை அனைத்தும் உங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த எனது மிக அருகிய நண்பராகிய மிஸ்டர் சித்திக்கு தான் போய் சேரும். அவர் நினைவு கூர்ந்துட்டு நான் அடுத்த வார்த்தை சொல்கிறேன். அடுத்தது அவருடைய சகோதரர் ஜைனுலாஜின் ஐயா அவர்கள் கூறிய அவர் பெரியாருடைய பார்வை தவறானது, அவருடைய தவறான சிந்தனையில் அவர் இருக்கிறார். அதற்கு சில உதாரணங்களை நான் சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறேன். பெரியாரின் பார்வையில் இஸ்லாம் அப்படிங்கிறதுக்கு மதிப்பு மிகு அந்த கருப்பு சட்டை கொஞ்சம் எழுந்துறீங்களா? நீங்களா கொஞ்சம் எழுந்துறீங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதாவது முடிச்சு போகும்போது கேள்வி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதில் சொல்ல முடியாத எனக்கு ஒரு நிலைமை. அந்த கேள்வி கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன் பார்ப்போம். இல்லை ஐயா, எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும். பெரியாரின் பார்வையில் இஸ்லாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை சொல்ல போறேன். அந்த நான் சொல்லக்கூடிய கருத்தும் அவர் கேட்ட கருத்தும் ஒன்று. அதனால நான் சொல்ல வரேன். அவர் என்ன சொன்னாருங்கிறத திருப்பி சொன்னா இது சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக சும்மா சொல்லுங்க. அதாவது 2 விஷயத்தை நான் கேட்டேன். அதாவது எங்களுடைய இதுபடி பெரியார் சமூக சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைச்சாரு, சாதியை ஒழிக்கணும்னு நினைச்சாரு. சாதிக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் பிராமணர்களாக இருக்கிறதுனால அதை எதிர்ப்பதற்காகத்தான் அவர் கடவுளை எதிர்த்தார் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சோம். அது உங்களுடைய கருத்தை நாங்கள் கேட்டோம். ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டோம்னா, இருக்கக்கூடிய மதங்களிலேயே நீங்கள் எதை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, இப்போ ஐயா பேசும்போது கூட சொன்னாங்க, ராஜன் ஐயா இல்லை, அவர் பேசும்போது கூட சொன்னாங்க, சாதி ஒழிப்பு தான் அதிகப்படியான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வேலு கருத்து எல்லாம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள தான் வச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட விதை நடைமுறைப்படுத்தி இருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மற்ற மதங்களை விட சிறந்த மதம் என்று நீங்கள் இங்கே ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். ஓகே, நான் அதுக்கு பதில் சொல்றேன். தேங்க்யூ, உங்களுடைய கேள்விக்கு நன்றி. மதிப்புக்குரிய சகோதரர், அவருடைய நேம் தெரியாது எனக்கு, இருந்தாலும் அவருடைய கேட்டத்திற்கும் நான் சொல்ல போகக்கூடிய பதிலுக்கும் எல்லாம் ஒன்று தான். ஒரு கூட்டத்தில் பெரியார் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் எல்லா மதத்துக்காரங்களையும் திட்டக்கூடிய ஒரு ஆள், எங்களை மாரி தான், வருத்தப்படாதீங்க, திட்டக்கூடிய ஆள். திடீர்னு அவர் திட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் பகுத்தறிவாளர் எங்களை மாரி ஒரு ஆள் எழுந்திருச்சு, ஏன்யா உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோமே, நீங்கள் எல்லாரையும் திட்டுருங்க, எல்லா மதத்துக்காரனும் திட்டுறீங்களா, எந்த மதத்தை தான் நாங்கள் விரும்புறது, எந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி எழுந்து கேட்டார். அதுக்கு அவர் சிறிது கூட தயக்கம் இல்லாமல் யோசிக்காமல், நீ ஒரு மதத்தை பின்பற்ற வேண்டாம் என்றால் ஒரே மதம், அது இஸ்லாம் தான், அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி சொன்னார். அதற்கு பிறகு இன்னொன்னையும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், பின்னாடி சொல்ல போறேன், அது வருத்தப்படக்கூடாது. அதாவது இன்னொன்னையும் சொல்ல நல்லா கவனிக்கணும். சரிங்க, இருக்கிறதுலே இஸ்லாம் மதம் தான் சிறந்த மதமா, வேற எந்த மதம் சிறந்த மதம் இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆளு, எங்களை மாதிரி ஆள் தான், இன்னொரு ஆளு கேட்கிறார். கேட்ட உடனே அவரு சொன்னாரு, எனக்கு 3 புள்ளப்பா, 3 புள்ளைங்கிறது யாராருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்து,
முஸ்லீம், கிறிஸ்டியன். எனக்கு 3 புள்ளப்பா. ஒரு புள்ள வந்து எனக்கு சொத்தை பிரித்து கொடுக்கலன்னா உன்னை வயிற்றுல குத்துருவான்டா அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு கொடுக்கலன்னா வந்து என்னை வயிற்றுல குத்துருவான், எனக்கு உயிர் போயிடும். இன்னொரு குழந்தை கழுத்தில் வந்து கத்தியை வச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து சொத்தை பிரித்து கொடுக்கலன்னா அவன் கழுத்தில் கத்தியை குத்துருவான், உயிர் போயிடும். இன்னொரு குழந்தை நீ எனக்கு சொத்தை பிரித்து கொடுக்கலன்னா நான் ஊட்ட கொளுத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து ஊட்ட தானே கொளுத்துறான், நம்ம உயிர் தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வெளில ஓடியாந்தோம். அந்த ஊட்ட கொளுத்தின புள்ள தான் இஸ்லாமு. கொஞ்சம் நல்லா தவிர்த்து வச்சுங்க. தவறுகள் இருக்கு எல்லா மதத்திலையும். ஆனா அதை விட குறைவாக இருக்கக்கூடிய தவறுகள் இருக்கக்கூடிய ஒரு மதம் ஒண்ணுன்னா அது இஸ்லாமு. தவறுகள் இல்லைன்னு சொல்ல வரல. கொஞ்சம் நல்லா முன்னாடி இருக்கிறதுக்கு தட்டினீங்க, இப்ப இருக்கிறதுக்கு என்ன வெறுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து முன்னாடி இருக்கிறதுக்கு வந்து தட்டினீங்க, இப்போதைக்கு இருக்கிறது வந்து இது பண்ணி ஓகே. எனவே இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த கருத்தை அவர் சொல்லிருக்காருன்னா ஏன் சொல்லியிருக்காரு? வேற எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு இருக்கு. ஆனா தவறுகள் நிறைய இருக்கு எல்லா மதத்திலையும், ஆனா இதுல குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு நீங்க வந்து சொல்லணும், மதம் 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 நம்ம சொல்லி சொல்றோம். மதம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதம் அப்படிங்கிறது மனிதனுக்கு, அது யானைக்கு தான் பிடிக்க வேண்டும், அதாவது விலங்கினத்துக்கு தான் பிடிக்க வேண்டிய ஒரு வெறி. மதம்னா தமிழில் வந்து வெறி அல்லது வந்து ஒரு ஒரு என்ன தமிழில் சொல்கிறது அப்படின்னு அகராதியில் பார்த்தீங்கன்னா திமிரு அல்லது ஒரு நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது மனிதனுக்கு பிடிக்கக்கூடாது. அதுக்கு விலங்கினத்தை ஆகிய எதை மட்டும் திமிரு பிடிச்சோன்னு சொல்லுவோம், மதம் பிடிச்சுன்னு சொல்லுவோம். யானைக்கு தான் பிடிக்கக்கூடிய ஒன்றை ஒழிஞ்சு மனிதனுக்கு பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. திரும்பவும் வந்து மதம் பிடித்தவர்கள், எல்லோருமே வந்து மதத்தில் இருக்கக்கூடிய வழிகளை மதத்தில் வந்து நல்வழிதான் படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா மதமே சொல்றாங்க. ஆனா எல்லா மதத்தில் உள்ளவர்களும் நல்வழிதான் படுத்துகிறார்கள் என்றால் நீதிமன்றங்களில் நிரம்பி வழிகின்றன, பிளஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல நிரம்பி வழிகின்றன மக்கள் கூட்டம். அவர்களுக்கெல்லாம் இந்த அத்தனை மதங்களும் போதிக்கவில்லையா? அவர்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்லவில்லையா? அது ஒன்றுக்கு. அடுத்து, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மதம் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மதத்தில் உள்ள பிரிவினர்களுக்கும் 4 வகையில் தான் ரத்தம் இருக்கு. கொஞ்சம் நல்லா நினைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 4 வகையில் தான் ரத்தத்தை பிரிச்சுக்கிறாங்க. அது என்ன பிரிவியோ 4 வகை. அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து மதம்னு சொல்லிட்டு இருக்கிறத விட அது எனக்கு சிறந்ததாக தெரியல. அடுத்து மட்டும் கிடையாது, ஒரு சுனாமியில் வந்து சுனாமி நடந்த அன்னைக்கு வந்து எனக்கு வந்து தகவல் நாம் பார்க்கும்போது நான் வந்து 8:45 9 மணிக்கு சுனாமியை டிவியில் பார்க்குறேன். பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடிக்கு நாம் 2 வீலரில் போகும்போது மணி வந்து 11:45 12 இருக்கும். அந்த 12 மணியில் வந்து எங்கள் சமுதாயத்தை பீப்புள் வந்து நெருங்கி கூட செய்யக்கூட முடியாத செயல்களை தமுமுக மற்றும் ஜவுகத் ஜமாத் சமயத்தை சேர்ந்த சமுதாய தொண்டர்கள் தான் அந்த இறந்தார்கள் தோடுறாங்க. பார்க்கும் போது எனக்கு புல்லரிச்சு போச்சுங்க. அப்படியே மிகப்பெரிய ஒரு இது, அப்பேற்பட்ட சமுதாய தொண்டு செய்தார்கள். அதை நம்ம பாராட்டு தான் ஆகணும். அந்த சமயத்தில் அந்த எல்லாரும் செத்தான். அது உங்க மதம் கிடையாது, எங்க மதம் கிடையாது, இந்துன்னு கிடையாது, முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்டின் கிடையாது, எல்லாம் செத்தான். அல்ல எல்லாம் சாகும் போது அந்த புணம் கிடக்கு பாருங்க, அந்த புணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி பெரிய கிரைண்ட் இது புல்டோசரால ஒரு குழியை வெட்டினான். அந்த குழியை வெட்டி எல்லா புணத்தையும் போட்டு புதைச்சான். யாருன்னா வெந்து மூஞ்சில தெரியாத நான் அந்த இடத்துல இருக்கேன். கொஞ்சம் நல்லா வச்சு கலெக்ட் பண்ண புணத்தை நீ போட்டு மோதி இருந்தியான்னு கேட்க கூடாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு வெயிட் பண்ற அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது. உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அதாவது 10 மணிக்கு தகவல் கிடைச்சி இங்கேருந்து நாங்கள் போகும்போது 12 மணிக்கெல்லாம் சுனாமி நடந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த சகோதரர்கள் கூவிட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்து, ஆனால் பெரிய கிரைன் நோண்டி அந்த கிரைனில் வந்து அவங்க உங்களுக்கு இப்போ இஸ்லாம்னா இஸ்லாம் மதத்தில் வந்து புதைப்பதற்கு இறுதி சடங்கு செய்வதற்கு சில சடங்குகள் இருக்கும். இந்து மதத்தில் இருந்தால் இந்து மதத்தில் சில சடங்குகள் இருக்கும். கிறிஸ்டின்னா கிறிஸ்டினுக்கு சடங்குகள் இருக்கும். எல்லா மதத்துக்காரர்களும் ஒன்றாக புதைக்கப்பட்டார்கள். எல்லார்கள் ஒன்றாக புதைக்கப்பட்டார்கள். அங்கே மதம் எடுபடவில்லை. ஏன்னா மதம் வந்து அங்கே பிரிக்கப்பட்டன. காரணம் என்ன? பிரிக்கப்படவில்லை. மக்களாக பார்க்கப்பட்டார்கள், பிணங்களாக பார்க்கப்பட்டார்கள், எல்லாரும் ஒன்றாக புதைக்கப்பட்டார்கள். கொஞ்சம் நல்லா கவனிங்க. எனக்கு இதை பார்த்தோன்னே ஒரு சின்ன பாடலை கொஞ்சம் நான் நினைவு கூறுறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. மாநிலமே சில மானிடரா என்னை மாறுதல் பாறையா, மனிதன் மாறியது ஏனையா, வானத்தின் நிலவில் ஆதவன் திசையில் மாறுதல்
ஐயா, மனிதன் மாறியது ஏனையா? மண்ணில் பலவித பிரிவினையாலே மனிதன் மிருகமாய் ஆனதினாலே என்ன கொடுமை என்றும் இந்நாளே. வீணர்கள் தாண்டவம் பேய்கள் போலே அன்பையும் பண்பையும் தன்னலத்தான் பவை ஆகிட்டு போனான் மனிதன் மாறியது ஏனையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈஸ்வரன் அல்லா தாசர்கள் என்றோ, பூசண செய்தல் நாசத்தை அன்றோ, தேசம் சுடுகாடாய் ஆவது நன்றோ, தெய்வத்தின் பெயரால் கொள்வது நன்றோட, அன்பே ஆண்டவன் என்று நினைத்தால் அனைவரும் ஓர்குலம் ஆகவே வாழ்ந்தால் வெந்தே தனலில் வீடு விழுமோ, தாயே இழந்து செய்களும் அழுமோ, சாந்தி சாந்தி எனும் சாந்தியின் குரலும் ஓய்ந்திட செய்திவனாய் மனிதன் மாறியது ஏனையா என்று உடுமலை நாராயண கவி என்ற நாத்திக கவிஞர் நாத்திகர் என்ற பாடலில் அவர் பாடி வைத்து சென்றிருக்கிறார். அடுத்து, பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீன்களின் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி பட்டான், எதனை கண்டான் மதனை படைத்தான் மதங்களை படைத்தான், எதனை கண்டான் மதங்களை படைத்தான். இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி, பாரில் இயற்கை படைத்ததெல்லாம் பாவி மனிதன் கெடுத்து விட்டானே எதை படைத்தான். ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் ஏனோ மரம் போல் வளர்ந்து விட்டான், பெண்ணே தெய்வம் அன்னை கடவுள் பெருமை என்றே பேசுகின்றான், பெண் பேதைகள் என்றும் பீடைகள் என்றும் மறுநாள் அவனே ஏசுகின்றான். நாயே மனிதன் பிறந்திருந்தாலும் நன்றி எனும் குணம் நிறைந்திருக்கும், நரியாய் அவனே படிந்திருந்தாலும் தந்திரமாவது தெரிஞ்சிருக்கும், காக்கை குயிலே அவதரித்தாலும் ஒற்றுமையாவது வளர்ந்திருக்கும், காற்றாய் நெருப்பாய் நீராய் இருந்தால் கடுகளாவது பயன் இருக்கும், ஆறறிவுடனே பேச்சும் பாட்டும் அறிந்தே மனிதன் பிறந்து விட்டான், அந்த ஆறாம் அறிவை சேரா அறிவை அவனே வெளியில் வந்து விட்டான் என்று மதம் இல்லை என்பதற்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ தயவு செய்து சகோதரர்களே, நாம் அனைவரும் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் எந்தவித வாக்குவாதத்திற்கும் எந்தவித உங்களோட தாழ்வு மனப்பான்மைக்கும் நீங்கள் எங்களிடமிருந்து போக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை சொல்கிறோம். நாங்கள் கூறும்போது ஏதாவது உங்களை தவறாக நாங்கள் கூறியிருந்தாலும் எங்கள் சார்பாக மன்னிக்கவும். வணக்கம் சகோதரர்களே, இது இறுதி உரை என்பதால் நன்றி சகோதரர்களே. அதாவது பகுத்தறிவு நாத்திகம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையில், அதாவது எப்போதும் பகுத்தறிவுக்காரர்கள் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போகும்போது எல்லாரும் அதாவது கடவுள் இருந்தால் பார்த்து பாருங்கிறதுலாம் அது பழைய வாதமாக இருந்தாலும், நீங்கள் கோயிலுக்கு போகும்போது கடவுளோட உள்ளே போய், அதாவது காலில் வாசலில் செருப்பை கழட்டிட்டு உள்ளே போகும்போது, உள்ளே போய் எல்லாம் இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் உள்ளே தொழுதுட்டு வெளியில் வரும்போது விட்டுட்டு வந்துடுங்க. அங்கே உள்ளே போய் சாமி கும்பிட்றப்ப அல்லான்னு எல்லாம் கரெக்டாக இருந்துட்டு வெளியில் திரும்பி மாறிடுறீங்களே. எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணும்ல சாமி கும்பிட்றவங்க. ஏன் அப்புறம் இந்த மாரி இருக்கும்? நாங்கள் எப்பயும் ஒரே மாதிரி மனித சிந்தனையோடு இருக்கோம். பகுத்தறிவுங்கிறது தான், மனித நேயத்தோடு எப்போதும் ஒரே சிந்தனையோடு இருக்கோம். நீங்கள் கும்பிடும் போது காலில் செருப்பு விடுற போது மனசை உள்ள அதை கெட்ட எண்ணத்தை வெளில விட்டு உள்ளே போயிட்டு வந்துடுறீங்க. அதுதான் எப்போதும் மனித நேயத்தோடு இருப்பது தான் பகுத்தறிவு. லைனாக உட்காந்து நில்லுங்க. 55 நிமிஷம் இருக்குது கேள்வி பதிலுக்கு. ஒருத்தராக கேளுங்க. அமைதியா இருங்க. எல்லாரும் சந்தக்கட மாதிரி இருக்கு. அமைதியா இருங்கம்மா. 1 hour தான் கேள்வி பதில். அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு கேள்வி கடவுள் மறுப்பு இயக்கத்துக்கு. அதாவது நேற்று இருக்கிற டாப்பிக்கே ஆக்சுவலி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகல. சின்ன ஒரு ஃபேக்ட், சயின்ஸில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் தான். அதாவது லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப், நத்திங்னஸ் கான்செப்ட், பிக் பேங் தியரிலாம் கிடையாது. லிவிங் ஆர்கனிசம் பொறுத்த வரைக்கும் உயிருள்ள ஒரு விஷயத்துலேருந்து வர முடியும். இன்றைக்கி கூட நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் கொடுத்தாலும் சரி, என்னென்ன செல் இருக்குது, என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கோ எல்லா காம்பவுண்ட்ஸ் எடுத்து ஒரு பெரிய ஒரு பேரில் போட்டு அது சூட்டபிள் கண்டிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணால் கூட ஒரு சிங்கிள் செல்லை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. மனுஷ கண்டல ஒரு மாபெரும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் செல். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அது சைடு. ஸோ லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப் அப்படிங்கும்போது இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் டார்வினிசம் முன்னாடி என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வாட்டரில் இருந்தால் ஃபஸ்ட்டு உயிரினம் வருதுங்கிறது. முதல் நீங்கள் டாக்டர் இருந்தால் டாக்டர் சொன்ன பிரகாரம்
கெமிஸ்ட்ரியில் கூட லீ சாட்லியர் பிரின்சிபல்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவ்வளோ சொன்ன மாதிரி சொல்கிறேன், கூகுள் சர்ச்சில் நீங்கள் போய் பார்க்கலாம். லீ சாட்லியர் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் வந்துட்டு ஒரு வாட்டர் மாலிகுல் வரக்கூடிய ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அது வாட்டர்லேயே நடக்க முடியாது. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் வாட்டர் மாலிகுல் ரிசல்ட்டாக கிடைக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வாட்டர்லேயே நடக்க முடியாது, தண்ணியிலே நடக்க முடியாது. ஸோ எப்படி உங்களோட ப்ராபபிலிட்டி, அதே மாதிரி ஒரு ப்ரோட்டீன் இருக்குன்னா ப்ரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சிங்கிள் அமினோ ஆசிட், அதாவது ஒரு சிங்கிள் ப்ரோட்டீன் வந்துட்டு குறைஞ்சது 50 அமினோ ஆசிடாச்சும் இருக்கணும். ஸோ நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கலாம், ஒரு 500 அமினோ ஆசிட் கொண்ட ஒரு ப்ரோட்டீன் இருக்குன்னா அந்த அமினோ ஆசிட் வந்துட்டு அது கரெக்டாக அந்த சீக்வன்ஸ் அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு ப்ரோட்டீன், அமினோ ஆசிட் சேர்ந்ததுங்க தான் ப்ரோட்டீன். ஸோ அந்த அமினோ ஆசிட் சேர்ந்து ஒரு ப்ரோட்டீன் ஆகிறதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி என்னன்னா 1 × 10⁻950, அதாவது 1 போட்டு 950 சைபர் போட்டால் தான் ஒரு சிங்கிள் ப்ரோட்டீன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீமோகுளோபின் மாலிகுல் 756 அமினோ ஆசிட்ஸ் கொண்ட மாலிகுல். ஸோ எப்படி வந்துட்டு ஒரு ப்ராபபிலிட்டி 1 × 9⁻950, மேத்ஸில் வந்துட்டு 1 × 10⁻50 இருந்தது அப்படின்னாலே ப்ராபபிலிட்டி 0. 10⁻50க்கு கீழே இருந்தாலே ப்ராபபிலிட்டி 0. இங்கே வந்துட்டு 10க்கு 1க்கு பக்கத்தில் 950 0 பண்ணும். ஸோ உங்களோட கணக்கு என்ன? இதுக்கு வந்து ஆன்சர் வேணும். லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப். அதை தெளிவாக ஒரு சில நீங்கள் அறிவியல் ரீதியாக ஒரு பெரிய கணக்கெல்லாம் நேர்த்தியாக போட்டாச்சு. என்ன கேட்குறீங்க அதை சரியாக சொல்லுங்க. 0ங்கும் பொழுது கிரியேஷன் இல்லாமல் நடக்க முடியாது. பேசிக் கிரியேஷன், அதாவது ஒரு கடவுள் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இல்லாமல் இயலாமை எப்படி வரும்? லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப். இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொன்ன லைஃப் கம்ஸ் ஃப்ரம் லைஃப். அமினோ ஆசிட்ஸ்னுடைய ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிறீங்களா தன்னைத்தானே வந்து எல்லாமே ஆயிடுச்சுன்ட்டு, அந்த மாதிரி நடக்கிறதுனுடைய ப்ராபபிலிட்டி தமிழ் இது என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே, மீண்டும் என்ன கேட்குறாருன்னா சூப்பர் பவர், அதான் சூப்பர் பவர் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளது வராது என்பதற்கு உள்ள கணக்கு விஞ்ஞானத்தெல்லாம் சொல்லி இதுதான் அறிவியல். நீங்கள் வந்து என்ன உயிர் உண்டானது உயிரற்றதிலிருந்து வந்ததுன்னு சொல்கிறீங்க, அது என்ன கணக்குன்னு இருக்கிறார். உயிரற்றதிலிருந்து சிம்பிளா, அதாவது உயிரற்றதிலிருந்து வந்தது உயிர் இல்லாத வந்து சரியான உலகம் தான். அதாவது நீங்கள் முதல்ல வந்து இந்த காலம், அதாவது நீங்கள் கடவுளையும் அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்லேருந்து தான் பிடிச்சிருக்கீங்க. அதுக்கு முழு விளக்கமும் அந்த இடத்துலேருந்து தான் எடுத்திருக்கீங்க. கடவுளோட புக்கு, அதாவது கடவுளுக்கு விளக்கம் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்ல இருக்குது. அது வந்து இப்போ ஒரு 1994 வந்தது. அப்படியே வச்சுப்போம். அதாவது மிகப்பெரிய நான் முதலியே சொன்ன மாதிரி மிகப்பெரிய அண்டவெளியில் ஒன்றுமே இல்லாதிலிருந்து தான் இது வந்ததுன்னா, மிகப்பெரிய ஒரு அண்டவெளியில் ஒன்றுமே இல்லாத சூன்யம், அதற்கு அளவே இல்லாதது. நீங்கள் ஒரே ஒரு கோல்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு மைக்குன்னா இந்த மைக்கை சுற்றி என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். அப்போ தான் இந்த மாதிரி தான் கோல் இருந்துச்சுன்னா அந்த கோலை சுற்றி அண்டவெளி அது கணக்கு இல்லாத அளவுக்கு இருந்துச்சு. அந்த கணக்கு இல்லாத, அதாவது பூமி தோன்றதுக்கு முன்னாடி வெறும் அந்த அண்டவெளி தான் இருந்துச்சு. அது அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அப்போ அண்டவெளி, அதுக்கு முன்னாடி வெளியில் என்ன இருந்துச்சு அப்புறம் கேட்டே இருந்தீங்கன்னா அது அண்டவெளி இருந்துச்சு. அப்போ நீங்கள் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு வெளியில் என்ன இருக்குங்கிற கேள்வி தொடர்ந்துக்கிட்டே போயிருக்கும். அதுக்கு வெளியிலன்னு சொல்லி அண்டவெளி கணக்கு இல்லாமல் போயிடும். அந்த வெறும் அண்டவெளியில் ஏற்பட்ட மிகப்பெரிய அழுத்தத்தின் பெயரால் ஏற்பட்டது தான் அந்த அழுத்தத்தின் பெயரால் ஏற்பட்ட பெருவெடிப்பு. அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு தூண்டுதல் சக்தி தேவைப்படுச்சு. அந்த தூண்டுதல் சக்தி எப்படின்னு ஒரு அளவுகோல் இல்லாத ஒரு அளவில், அதாவது இப்படி இது வந்து இந்த ஃபோர்ஸில், அதாவது ஒரு டிவிக்கு வந்து ஒரு 10,000 வோல்ட் கொடுத்தா பிக்சர் டிவியில் தெரிகிற மாதிரி நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தா கூட அதோட அளவுகோலை வச்சு அளந்துடலாம். எந்த விதமான அறிவியலுக்கு உட்படாத ஒரு அளவுகோலை வைத்துக்கொண்டு இப்படி ஒரு தூண்டுதல் சக்தி இருந்ததுங்கிறத மட்டும் அளவுகோலாக வச்சுக்கிட்டு இந்த வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறீங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் வந்து எந்த விதத்தில் வந்து உயிர் வந்துச்சுங்கிறதுக்கு கடவுள் உள்ள வந்து உயிரை படைச்சிட்டாருன்னு சொல்லலையே. அதே அறிவியல் திரும்பி வந்து இந்த சமயத்தில் வந்து இந்த உயிர் தோன்றதுக்கு வந்து படைச்சாருன்னு அதே அறிவியல் சொல்லியிருக்கா. அந்த அறிவியல் கேள்வியில் தான் கேட்கணும். திரும்பி கேளுங்களா, எப்பயாச்சும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வந்து ஒரு உயிர் தோற்றத்துக்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தா நீங்கள் அதை எடுத்துருக்கலாமே. அவரே சொல்லிட்டாருன்னு உயிர் தோற்றத்துக்கு கடவுள் தோன்றஞ்சிருக்கான்னு சொல்லலையே. அதுதான் முழு அறிவியல் நேற்றையே சொல்லியாகிவிட்டது. இருந்தாலும் அந்த சூழ்ந்தழுத்தத்தில் அண்டவெளியில் அழுத்தத்தின் பேரால், அந்த அழுத்தத்தை தான் கடவுள் சொல்கிறாங்க. அந்த அண்டவெளியோட அழுத்தம் மட்டும்தான் இவங்க கடவுள் சொல்கிறாங்க, நம்ம அழுத்தம்னு சொல்கிறோம். நிலைப்பாடு அதுதான், இதுதான்.
இதோட அடிப்படையில் தான் அடுத்த உயிரும் வந்துச்சு. ஒரு செல், அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒன்றிலிருந்து தாராளமாக வரலாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு விதையிலிருந்து ஒரு பெரிய ஆலமரமும், கண்ணுக்கு தெரியாத ஒரு செல்லில் இருந்து இவ்வளோ பெரிய மனிதன் உருவாவதையும் உங்களுக்கு தெரியும் போது, கண்ணுக்கு தெரியாத அண்டவிலிருந்து உயிர், அதாவது மிகப்பெரிய கோள் வரலாம். அதில் ஏற்பட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அணு வெடிப்பிலிருந்து மிகப்பெரிய ஒரு நெருப்பை நாமளே இங்கே உருவாக்கும் போது, கண்ணுக்கு தெரியாத அந்த சூழ்நிலையில் ஏற்பட்ட மிகப்பெரிய அழுத்தம் அதை விட பல மடங்கு சக்தியான ஒரு நெருப்பு கோலத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் நிச்சயமாக உருவாக்க முடியும். அதற்கான அறிவியல் பூர்வமான விளக்கத்திற்குத்தான் காத்திருக்கிறோம். அதுதான் உண்மை. ஒரு அதான் நான் சொல்லிடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது ஜி, நான் கேட்ட பாயிண்ட் அவர் வரல. நான் முதலே சொல்லிட்டேன், பிக் பேங் தியரி நேற்று பேசி எல்லாம் அழுத்து போயிடுச்சு. நான் பிக் பேங் தியரி கான்செப்டே வரல. லிவிங் ஆர்கானிசம் ஒரு லிவிங் ஆர்கானிசம் மூலமாக தான் வர முடியும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், இவர்கிட்ட கேட்குறேன். அதே தான். அதாவது கேட்டேன், விளங்கி அதாவது உயிரினம் உலகத்தில் தோன்றியது எப்படி அப்படின்றதுடைய ப்ராபபிலிட்டியை தான் சகோதரர் கேட்டார். ப்ராபபிலிட்டி அப்படின்னா நிகழ்தகவு. ஒரு உயிரில்லாத பொருளிலிருந்து ஒரு உயிர் வர வேண்டும் என்றால் முதலில் அதற்குண்டான செல் இருக்கணும். செல்லில் இருந்த எவ்ரி லிவிங் பீயிங் செல்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த செல்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது புரோட்டீன். இந்த புரோட்டீன் உண்டாகக்கூடிய ப்ராபபிலிட்டியை தான் சகோதரர் ரொம்ப கரெக்டான புள்ளி விவரத்தோடு சொன்னார். இந்த புரோட்டீன் உண்டாகிறதுக்கு கிரியேட்டர் யாரும் இல்லாமல் இயற்கையில் தானாக உண்டாகணும்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி 10⁻⁹ சொன்னார். சரியான புள்ளி விவரம் அது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுக்கு பின்னால் 950 சைபர்கள் போட்டால் அந்த எண்ணின் மதிப்பு என்னவோ அந்த அளவுக்கு நிகழ்ச்சிகள் நடந்தால்தான் ஒரு செல் உருவாகும் அப்படின்றது அதுக்கு அர்த்தம். விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச கணக்கு இது. இப்போ விஞ்ஞானிகள் வேற ஒரு கணக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒன்றுக்கு பின்னால் 50 சைபர்கள் போட்டால் அந்த எண்ணின் மதிப்பு என்னவோ அந்த அளவுக்கு நிகழ்ச்சிகள் இயற்கையில் நடந்தால்தான் ஒரு பொருள் உண்டாகும் என்று இருக்குமே. ஆனால் அப்படிப்பட்ட பொருள் ஒன்று இயற்கையில் இருக்கவே இருக்காது, தோன்றவே தோறாது. ப்ராபபிலிட்டி அவுட். இதைத்தான் அந்த சகோதரர் கரெக்டாக ஏதோ ஒரு ஜேர்னலில் படிச்சுட்டு சொல்கிறாரு, கேட்குறாரு. இப்போ செல்லு உலகத்தில் உருவாக்கி இருக்கிறதாக சில எவல்யூனிஸ்ட் பரிணாமவாதிகள் சொல்லுவாங்க. இதனுடைய ஹிஸ்டரியை நீங்கள் கேட்கணும். அதாவது ஃபஸ்ட்டு இந்த செல்லு உருவாக்குறதுக்காக ஸ்டான்லி மில்லர் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி முயற்சி பண்ணார். இந்த செல்லில் இருக்கக்கூடிய புரோட்டீன் தான் செல்லுக்கு புரோட்டீன் தான் அடிப்படை. இந்த புரோட்டீன் உயிருள்ள பொருள். இந்த புரோட்டீனை உருவாக்குவதற்கு முயற்சி செஞ்சாங்க. இந்த புரோட்டீனுடைய அடிப்படை பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட் எதிலிருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கெமிக்கல்லேருந்து உற்பத்தி ஆகுது. அப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அமோனியா, இந்த 4 பொருட்களையும் ஒரு குடுவையில் மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள ஒரு எலக்ட்ரோடை வச்சு ஷாக் கொடுத்தோம், எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுத்த உடனே அது அமினோ ஆசிட்டாக மாறிடுச்சு. ரைட், அவ்வளோதான், உயிரே நம்ம கையில் வந்துருச்சு, இனிமேல் நம்ம செல்லை ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக உலகத்தில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகள் எல்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனால் முயற்சி பண்ணி 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 50 வருஷம் போயிடுச்சு. 50 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, முடியல. இந்த ஸ்டான்லி மில்லர் பண்ணின அதே எக்ஸ்பெரிமெண்ட்டு சிலோனில் இருக்கக்கூடிய புனம் புர்மா அப்படின்ற விஞ்ஞானியும் செய்து பார்த்தாரு. அவருக்கும் அமினோ ஆசிட் கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த செல்லினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த புரோட்டீனை உருவாக்க முடியல. 20 அமினங்கள் தான் மொத்தத்திலேயே இருக்குது. அதில் இருந்து நம்ம என்ன உண்டாக்கலாம், செல்லு உண்டாக்கலாம். ஆனால் நம்மளால முடியாது. கடைசியில் உண்டாக்கணுங்க. எப்படி தெரியுங்களா? இந்த அமினோ ஆசிட்டுக்குள்ள இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு என்சைம், அவர்களுடைய பாஷையில் சொன்னால் இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு என்சைம், மனிதனால் உற்பத்தி செய்யப்படாத ஒரு என்சைம், அதில் மிக்ஸ் பண்ண உடனே இதோ அப்படியே ஒரு புரோட்டீன் உண்டாகுது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க,
உடம்புக்குள்ள உண்மையிலேயே உயிருடன் இருக்கக்கூடிய ஒரு என்சைமை தான் அதில் மிக்ஸ் பண்ணாங்க. அந்த என்சைமை மிக்ஸ் பண்ணும்போது தான் உடனே வித்தின் செகண்டில் உண்டாகுது. ஆனால் 50 வருஷமாக ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, இந்த அமினோ ஆசிட்லேருந்து ஒரு செல்லை உருவாக்க முடியல. ஆனால் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய என்சைம்லேருந்து ஒன்று அதில் மிக்ஸ் பண்ண உடனே இம்மிடியேட்டாக உடனே செல் உண்டாகுது. இதிலிருந்து என்ன தெரியுது? கிரியேஷன் தான் நடக்குது, இயற்கையில் நடக்கலை அப்படின்றது நல்லா விளங்குது. உங்களுடைய கேள்வி கரெக்டான கேள்வி. ஒரு நிமிஷம். வணக்கம் தோழர்களே. திரும்பி அதாவது இதோட அறிவியல் விளக்கம், உயிருக்கு ஒரு காரணம் கடவுள் தேவைப்பட்டுச்சு. உயிருள்ள பொருள் தான் உயிரை உருவாக்கணும்னா அப்போ கடவுளுக்கு உயிர் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ உயிருக்கு நீங்கள் அந்த விளக்கத்துக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா அப்போ உயிர் இருக்கிற பொருள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். உயிர் இருக்கிறதுக்கு எக்ஸ்பரி இருக்கு, உருவம் இருக்கிறதுக்கு எக்ஸ்பரி இருக்கு, உருவாக்கப்பட்டதுக்கு எக்ஸ்பரி இருக்கு. அப்ப அது உள்ள விவாத நேரம் முடிஞ்சு போச்சு. கேள்வி அப்புறம் கேள்வி கேளுங்க. அப்ப பதில் சொல்லாம சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும். இல்ல he may be science student, I think. We are not scientists, Mr. Brother. We can explain something. We can explain something. We are not scientists. At the same time, try to understand our position. Understand or not? அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ ராஜன் ஐயா அவர்கள், சிற்பி ராஜன் ஐயா அவர்கள் வந்து பேசும்போது சொன்னாங்க, பெரியார் வந்து சாதியை ஒழிக்கிறதுக்காக வேண்டி குடுமையை கட் பண்ண சொன்னார், பூணூலை கட் பண்ண சொன்னார், நாங்கள்லாம் 60-80 பூணூலை கட் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ பெரியார் வந்து அந்த குடுமையிலையும் பூணூல்லையும் தான் சாதி ஒரு மனிதனுடைய மேலாண்மை இருக்குதுன்னு நம்பினாரா? அப்படி அவர் நம்பி இருந்தால் தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாத்தையும் குடுமி வளர்த்துக்குங்க, பூணூல் போட்டுக்குங்கன்னு சொல்லியிருந்தா அது நல்ல பகுத்தறிவாதமாக இருந்திருக்குமே, இன்னும் கூட கலவரம் இல்லாமல் இருந்திருக்குமே அப்படிங்கிறது என்னுடைய ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது, இன்னொன்று வந்து நீங்கள் பெரியாரை வணங்கலைன்னு சொல்கிறீங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயப்பன்கிற கடவுளுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக வேண்டி பெரியாரையே மெய்யப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரில் கருப்பு கலரில் ஒரு துணி கட்டிக்கிட்டு கழுத்தில் வந்து வெங்காய மாலை, அவங்க மாலை போடுகிற மாதிரி மாலை போட்டுக்கிட்டு 40 நாள் கறி சாப்பிடுகிற விரதம் இருந்துட்டு 40ஆவது நாள் முடிவில் கரியை தலையில் கட்டிட்டு பெரியாருடைய வீட்டுக்கு போனீங்க. ஐயப்பன் பக்தர்கள் செய்கிற அதே வேலைகளை நீங்கள் அப்படியே செஞ்சீங்களே, நீங்கள் பெரியாரை வணங்கலைன்னு எப்படி சொல்லுங்கள்? கேள்விக்கு நன்றி. அந்த குடுமியை வெட்டினார், பூணூலை வெட்டினார், அதில் தான் நீங்கள் சாதி இருக்கான்னு நினைக்கிறீங்களான்னு ஐயா கேட்டார். நான் அந்த குடுமியை வெட்டும் போதும் பூணூலை வெட்டும் போதும் அதுக்கான கருத்தை சொன்னேன். நம்ம எல்லாம் ஒரே தெருவில் வாழறோம். ஐயா நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நான் பேசுகிறேன். நீங்கள் பேசுகிறீங்களா? தோழர்களே, நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்க, ரைட்டு. அதற்கான விடையை வந்து நீங்கள் கவனிக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு கேள்வியை டிசைட் பண்ணிட்டு சொல்கிறீங்க, ரைட்டு, அந்த விலையை கேளுங்க. உங்களுக்குள்ளே சலசலப்பாக பேசிக்கிட்டா அது கேள்வி கேட்டதுக்கு என்ன அர்த்தம்? அவர் ஒருத்தருக்கு தான் அந்த கேள்வியா? ஒரு நிமிஷம் இருங்க. நிறையா பேர் நிற்கிறாங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு ஐயா சொன்னார், நான் சயின்ஸ் படிக்கல, எனக்கு தெரியலன்னாரு. அது உண்மையான பதில், புரியுதுங்களா? எனக்கும் அதை பற்றி ஒன்றும் தெரியாது. தெரியாத பற்றி நம்ம நேரத்தை வீண் பண்ணால் மற்ற தோழர்கள் நிற்கிறவங்களுக்கு அது இடையூறாக இருக்கும். சரிங்களா? அது என்னுடைய தாழ்மையான கருத்து. தவறு இருந்தால் நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும். ஏன்னா இது நல்லா நடக்கணுங்கிறதான் நம்ம அத்தனை பேருடைய எண்ணமும் தவிர இதில் குறை கண்டுபிடிக்க நம்ம எண்ணம் கிடையாது. இப்போ ஐயா சொன்னார், நான் சொன்னேன், இந்த குடுமையை வெட்டுறதோ பூணூலை வெட்டுறதுனால சாதி ஒழிந்துடாது. நாம் எல்லாம் ஒரே தெருவில் குடியிருக்கோம். என் வீட்டில் மட்டும் பத்தினிகள் வாழுமிடன்னு ஒரு போர்டு போட்டுக்கிட்டால் நீங்கள் ஒத்துக்குவீங்களான்னு ஐயா பாப்பான்ட்ட கேட்டார். பாப்பானுங்க போய் பெரியார்ட்ட கேட்டான், நீ பெரிய மனிதநேய சிந்தனையாளர், ரொம்ப யோக்கியன்னு எல்லாம் சொல்கிறாங்களே, ஏன் என் குடுமையை வெட்டுற, என் பூணூலை வெட்டன்னு கேட்டப்போ ஐயா சொன்னார், நீ பிறக்கும்போது உனக்கு பூணூல் கிடையாது, நீ அதை போட்டுட்டு மேல் சாதின்னு சொல்கிற, அதனால தான் வெட்டினோன்னார். தோழர் இன்னொரு கருத்தை சொன்னார், தாழ்த்தப்பட்டவங்கலாம் பூணூல் போட்டுங்க குடுமி வச்சுங்கன்னு சொல்லியிருந்தா இன்னும் உயர்வாக இருந்திருக்குமே சொன்னார். பூணூலும் குடுமியும் அயோக்கியத்தனத்துக்கு அறிகுறி. நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் உண்மையான உழைப்பாளி மக்கள். அவங்கள வந்து அயோக்கியத்தனமாக மாற்றுறது எங்களுடைய நோக்கம் கிடையாது. எவன் அயோக்கியத்தனம் பண்ணுறானோ அவனை திருத்துறது தான் எங்களுடைய நோக்கம். அப்புறம் ஐயா அடுத்த ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். அது என்னன்னு, அந்த கேள்வி என்னன்னு சொன்னேன். சரி, ஐயப்பனுக்கு வெங்காய மாலை போட்டுக்கிட்டு 48 நாளும் அசைவம் சாப்பிட்டுக்கிட்டு இருமுடி எடுத்துக்கிட்டு பெரியார் காலில் கொண்டு போய் வச்சாங்களா? இருமுடி எடுத்துக்கிட்டு பெரியார் காலில் கொண்டு போய் வச்சாங்களா? பெரியார் வீட்டுக்கு அவ்வளோதான். அங்கே போய் கும்பிட மாட்டாங்க. இவன் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி வீட்டில் சாப்பிட்ருக்க மாட்டான். ஆனால் 7 தேங்காய் நெய்யை கொண்டு போய் அங்கே கொட்டுவான் குப்பை தொட்டியில். கன்னி சாமின்னு சொல்லிட்டு தென்னம்பிள்ளையை தூக்கிட்டு போகிறான்.
மலைச்சாமின்னு சொல்லி மாட்டு கட்டுற மணியை இடுப்பில் கட்டிட்டு போகிறான். இதெல்லாம் நாங்கள் ஏன் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் சக்தின்னு சொல்லி அவன் தீ மிதிக்கிறான். நாங்கள் இது கடவுள் சக்தி இல்லைன்னு சொல்லி நாங்களும் தீ மிதிக்கிறோம். என்ன காரணம்? இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு காமிக்க தான். அவன் 48 நாள் பாயில் படுக்க மாட்டேங்கிறான், செருப்பை போட மாட்டேங்கிறான், பொண்டாட்டிகிட்ட படுக்க மாட்டேங்கிறான். நான் கேட்டால் சபரிமலைக்கு சுத்தபத்தமாக போகிறேங்கிறான். எங்கள் ஆளுங்க அதுக்கு மாறாக செஞ்சு ஈரோட்டுக்கு போகிறாங்க. ஈரோட்டுக்கு போகிறாங்கிறது வேணால் முட்டாள்தனமாக இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய முயற்சி, அவங்க சமுதாய மக்களுக்கு ஒரு அறிவை உண்டு பண்ணணும். இவன் எது செய்கிறான்னா அதுக்கு எதிர்ப்பாக செய்கிறதான் எங்களுடைய வேலை. சொன்னேனே, கடவுள் இல்லைன்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இவன் கடவுள் வாழ்த்து பாடுறான். அதே மாதிரி இவன் ஏதோ உத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு சபரிமலைக்கு போகிறான். எங்கால வெங்காய மாலையை போட்டுக்கிட்டு ஈரோட்டுக்கு போகிறாரு. கரிமீன் சாப்பிட்டு போகிறாரு, செருப்பு போட்டு போகிறாரு. அவன் பக்தியில் எலுமிச்சம்பளத்தை தொங்க விடுவான். நாங்கள் பக்தி இல்லாமல் இளநீரையும் செருப்பையும் தொங்க விடுவோம். நானே செஞ்சுருக்கேன். என் மார்பிளெல்லாம் செருப்பு, இங்கெல்லாம் செருப்பை கட்டிக்கிட்டு முள்ளு காவடி எடுத்து நான் ஆடி இருக்கிறேன். தீ மிதித்து எத்தனையோ தரம் தீ மிதிச்சிருக்கேன். செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு பெரியார் படத்தை நெத்தியில் கட்டிட்டு போவோம். ஏன்? அவன் இதெல்லாம் கடவுள் சக்தி நம்புகிறான். இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் நிரூபிக்கிறது தான் எங்களுடைய வேலை. அதுக்காக செய்யறதானே தவிர பெரியார் மேலே இருக்கிற பக்தியில் செய்யறது இல்லை தோழர்களே. போதும்னு நினைக்கிறேன். சரி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்துக்கு என்னோட கேள்வி, இப்போ உயிரினங்கள்லாம் கடவுள் படைச்சார்னு எதுக்கு படைக்கணும்? இப்போ எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அதுபோல் கடவுளுக்கு அது ஒரு வேலையா? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஐம்புலன்களால் உணர முடியாத ஒன்றை நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? அது எனக்கு எப்படி பயன்படும்? இந்த 2 கேள்விக்கு வச்சு. அதாவது என்ன கேட்டாரு கவனிக்கல. அதாவது கடவுள் மனுஷனை படைச்சிருக்காங்கல்ல, கடவுளுக்கு படைக்கிறது தான் வேலையா, வேற வேலை இல்லையா? ஐம்புலன்களால் என்னால் கடவுளை உணர முடியும். அதான் ஐம்புலன்களால் உணர முடியாத நான் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. ஐம்புலன்களால் உணர்வதை தான் ஏற்றுக்கொண்டால் அவன் மனுஷன் கிடையாது. ஐம்புலன்களால் உணர முடியாத ஏற்றுக்கொண்டால் தான் அவன் மனுஷன். அது சிந்தனைக்கு ஏற்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ ஐம்புலன்களில் உணர்ந்ததை வைத்து ஐம்புலன்களில் இல்லாதையும் சேர்த்து விளங்குறது தான் எங்கேயாவது ஒரு நறுமணம் வருது. நறுமணத்தை ஐம்புலன்களில் அதைத்தான் நீங்கள் உணர்றீங்க. அந்த நறுமணம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை உங்கள் ஐம்புலனில் இப்போ தெரியலை. அங்கேருந்து ஒரு பொருள் மல்லிகையிலேருந்து வச்சுருக்காங்க, மல்லிகையிலேருந்து இந்த வாசம் வருதுங்கிறீங்க. வாசம் ஐம்புலனில் தெரிகிறது, ஆனால் மல்லிகை ஐம்புலனில் இப்போ தெரியலை. அதை ஏற்றுக்கிறோம். அதான் அறிவுங்கிறது, அதான் பகுத்தறிவு என்பது. அப்போ அந்த மாதிரி தான் ஒரு பொருள் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளது வராது, உயிருள்ளதிலிருந்து தான் உயிர் வரும். அப்படிங்கும்போது உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளது வறுமையானால், அதிலிருந்து வர முடியாத ஒன்று வறுமையானால் அதை உண்டாக்கின ஒரு சக்தி இருக்கணும் என்பதுதான் இந்த நறுமணத்திலிருந்து மல்லிகையை விளங்கின மாதிரி சிந்தித்து விளங்கக்கூடிய ஒரு முறை. அதன் அடிப்படையில் தான், அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு பொருள் உண்டாவது, அதுவும் நடக்க போகிறது இல்லை. உயிரற்றதிலிருந்து உயிருள்ளது நடக்க போகிறது கிடையாது. ஒரு பொருள் வெடித்தால் எவ்வளோ வருமோ அதையெல்லாம் தாண்டி வருது என்று சொன்னால், அதுக்குள்ளே இவ்வளவு பெரிய சக்திகள்லாம் இருக்குன்னு சொன்னால், அதுவே அதையெல்லாம் உண்டாக்கி கொண்டது என்று சொன்னால், அதை அதுவாக உண்டாச்சுன்னு தான் மூட நம்பிக்கை. அதுதான் பகுத்தறிவில் ஆன்சர் இல்லாத விஷயம். அதனால ஒன்றை வைத்து ஒன்றை விளங்குவது தான் பகுத்தறிவு. விளங்கிக்கிறங்க. கண்ணால் பார்த்து நம்புறது பகுத்தறிவுனால் அது பகுத்தறிவே கிடையாது. ஒன்றை வச்சு அதுக்கு என்ன ஆன்சர்னு கண்டுபிடிக்கிறோம் பாருங்க, அதுதான் பகுத்தறிவு. அதனால 5 புலன்னா இப்போ ஐயறிவும் பிராணின்னு கூட சொல்லிட்டு போயிடலாமே. உங்களுக்கு பேர் 6 அறிவு மனுஷன் தானே. அந்த 6 அறிவுங்கிற 6 எங்கேருந்து வருது? 5 புலனுக்கு மேலே இன்னொரு அறிவு இருக்குது பாருங்க. அதை மைனஸ் பண்ணிட்டா தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்க முடியும். நம்ம 6 அறிவு பிராணியாக இருக்கிறதுனால ஐம்புலன்களில் தென்படுவதை சிந்தித்து பார்த்து அதுக்கு மேற்கொண்டு ஒரு விஷயம் இருந்தால் அதையும் கண்டுபிடிக்கிறது பகுத்தறிவு. அதன் அடிப்படையில் தான் இந்த 5 புலனும் ஒன்றாங்க வேலை செய்யுது. ஒரு புலனுக்கு ஆன்சர் வரமாட்டேங்குது. எப்படி இது நடக்கும்? சாத்தியமே இல்லையே. ஒரு புரோட்டீனை கூட மனசில் உண்டாக்க முடியலையே. உயிருள்ள ஒரு செல்லை ஏற்கனவே இருக்கிற செல்லை எடுத்து போட்டு தான் அப்போ கூட ஒரு புரோட்டீனை உண்டாக்க முடியுதுங்கிற அளவுக்கு நிரூபணமான பிறகு, அப்போ மனிதனாலோ தானாகவோ உயிருள்ள ஒரு செல்லு உண்டாக இயலவே இயலாது. இது ஜட்ஜ்மெண்ட். அப்போ இதுலேருந்து சிந்திக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? உண்டாகவே இயலாதுங்கிறான், உண்டாகி இருக்கிறது. அப்போ அதை உண்டாக்குற அளவுக்கு ஒரு சிருஷ்டிகர்த்தா, அது யார் என்னங்கிற டாபிக் 2வது கேள்வியாக வரணும். அது இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ இது எப்படி நீங்கள் சொல்லி ஆகணும்? இதுக்கு ஒரு ஆன்சர் இல்லாமல் நீங்கள் ஆன்சர் சொல்லணுமே. அதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி இதை படைத்தது என்பது அறிவா, இல்லை அதுவாகவே உண்டாக்கி கொண்டது என்பது அறிவா?
அதுவாகவே உயிர் உண்டாகிவிட்டது, அதுவாகவே பிளந்தது, அதுவாகவே வெடித்தது என்பது அறிவா, அதையெல்லாம் படைத்தவன் உண்டாகினான் என்பது அறிவா? இதுதானே அறிவு. அதனால் ஐம்புலனுக்கு அப்பாற்பட்டதை எப்படி நம்புறீங்கன்னு கேட்குறதே பகுத்தறிவான கேள்வி கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்து அவர் என்ன முதல் கேள்வி என்ன கேட்டாரு? நீங்கள் கேட்கும்போது நான் கொஞ்சம் கவனிக்காமல் இப்படி இருந்துட்டேன், அதான் திரும்பி கேட்குறேன். ஏன் படைச்சான் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ கடவுள் வந்து ஏன் படைத்தான், நம்மளெல்லாம் ஏன் படைத்தான்னு கேட்டால், கடவுள் வந்து ஒரு சூப்பர் பவர். சிலர்கிட்ட தான் உங்களால் கேள்வி கேட்க இயலும், சிலர்கிட்ட உங்களுக்கு கேட்க முடியாது. நல்லா விளங்கிக்கிறணும். நீங்கள் உங்களை கடவுளை இன்னும் பக்கத்து வீட்டுக்காரமாக நினச்சிக்கிட்டு ஏன் படைச்சான்னு கேள்வி கேட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியவனாக நீங்கள் கடவுளை பார்க்குறீங்க. இவ்வளோ பெரிய வேலை செஞ்சவனாக இருந்தால் அவன் ஏன் படைச்சான்னு உங்களுக்கு ஆன்சர் பண்ண கடமைப்பட்டவனா? இதுலேருந்து அதை விளங்கி கொண்டால், இதை விளங்க மறுத்தா தான் இந்த கேள்வி நீ கேட்க முடியும். இதிலேருந்தெல்லாம் விளங்கி கொண்ட பிறகு ஒரு கவர்மெண்ட் ஒரு சர்வசக்தி உள்ள ஒருத்தன் ஆர்டர் போட்டான்னு சொன்னால் சரிங்கன்னு தலையாட்டணுமா? ஏய் போலீஸ்காரங்க கையக்கண்ணா நில்லு, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன் காலை காட்டப்போ தான் நிற்பேன்னு சொல்ல முடியுமா? இந்த பக்கம் லெஃப்ட் போட்டா ரைட்லாம் போக நீ போக முடியுமா? அது ஏன் போடுறான்? அவன் ஒரு ரூலை போடுறான், அவனுக்கு தெரியாது அப்படின்னு மேலே உள்ளவர்கள் சொல்லும் பொழுது ஒபே பண்ணுவது தான் பகுத்தறிவா? அப்படி தான் உலகத்தில் நடக்கிறீங்கன்னா, இப்போ மேலே உள்ள ஒருத்தன் சொல்கிற சொல்லுக்கு கட்டுப்படுவதில் வந்து பகுத்தறிவு கேள்வி கேட்க முடியாதுன்னா, அதை விட சூப்பரில் இருக்கிற ஒருத்தன் ஏன் என்னை படைச்சான்னு கேட்க இயலுமா? எப்படி கேட்பீங்க? இருக்கிறானா இல்லையாண்டு ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவனுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்குமே, ஆனால் அவன்கிட்ட எப்படி பேசுறது? இந்திரா காந்தி எமர்ஜென்சி போட்டவன வாயை திறந்து பேசினாங்களா? எல்லாரும் எல்லாம் கப்சி பெட்டி பாம்பு ஆகிட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு எமர்ஜென்சிக்கே நீங்கள் என்ன செய்ய முடியலை, வாயை திறந்து கேள்வி கேட்க முடியலை என்று சொன்னால், நீங்கள் முதல் கேள்விக்கு சொன்ன விடை இருக்குத, அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? ஃபுல்லவும் அண்ட சராசரங்க அம்புட்டுமே ஒன்றுமே இல்லாத வெட்டிச்சு சதுரி உள்ளுக்குள்ள எல்லாம் வச்சு திணிக்கிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்டவனுடைய செயலில் போய்கிட்டு என்னன்னு அவனு கேட்குற மாதிரி கேட்க முடியுமா? அந்த கோணத்தில் நீங்கள் இந்த கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் கடவுளை நம்பியவர்களுடைய பார்வையில் நாங்கள் அதுக்கு இது நம்பலைங்கிற பார்வையில் உள்ள ஆன்சர். நம்பின பார்வையில் என்ன என்று கேட்டால், கடவுள் அவருடைய வல்லமையை அவரே வந்து கடவுள் பெருமை அடிக்கலாம், தப்பு கிடையாது. பலவிதமான படைப்புகளையும் அவர் படைக்கிறார். அதில் இந்த மாதிரி சுயமாக சிந்திக்கிற ஒரு படைப்பும் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் பலவிதமான படைப்புகளை படைக்கும்போது அதில் ஒரு படைப்பை படைத்து அவர்களுக்கு அறிவை கொடுத்து அதனுடைய சட்டத்திட்டங்களை வகுத்து பார்த்து ஒரு ஆர்டர் பண்ணுறாரு, சோதனைக்கு படைக்கிறாரு, அவர்களுக்கு பரிசு கொடுக்க விரும்புகிறாரு. அப்போ மேலே உள்ள ஒருத்தர் அவராக ஒரு டிசைட் பண்ணி ஒருத்தருக்கு பரிசு கொடுப்பதற்காக ஒரு பரீட்சையை அரசாங்கத்தில் வைக்கிறாங்கன்னு சொன்னால் அதை ஏன் நீ பரீட்சை வைக்கிறேன்னு கேட்க முடியாது. மேலே உள்ளவன் என்பதை ஒத்துக்கொள்ளாட்டி மட்டும்தான் அந்த கேள்வி கேட்க இயலும். அந்த கேள்விக்கு பதிலை கண்டுபிடிக்காமல் இந்த கேள்விக்கு வந்தால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இருக்கிறானா இல்லையாங்கிறத நிறுவிட்டோம், ரெண்டு வகையில் நிறுவிட்டோம். ஒரு வகையில் பார்த்தா 3 வகையில் நிறுவிட்டோம். ஒன்று இந்த மாதிரி அறிவியல் விஷயங்களை வைத்து நம்ம நிரூபித்தோம். பரிணாமமே உண்மைன்னு வைத்து கொண்டா கூட கடைசியாக போய் முடிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் என்னங்கிறது உங்கள்கிட்ட ஆன்சர் கிடையாது. அதை கொண்டு முதல் தலைப்பில் நிறுவி இருக்கிறோம். ரெண்டாவது தலைப்பில் இது மனுஷன் சொல்லியிருக்க மாட்டான் என்பதற்குரிய காரணங்களை சொன்னோம். நீங்கள் திகைத்து தான் போக முடிஞ்சே தவிர அதுக்கு என்ன செய்ய முடியல, ஆன்சர் பண்ண முடியலை. அதுலேயும் கடவுள் வார்த்தை தான் என்பது மூலமாகவும் எங்களுக்கு என்னவாகுது, நிரூபணமாகிறது. அதில் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் ஆன்சரும் பண்ணிட்டோம். அந்த குரலுக்கு இந்த குரலுக்குன்னு தலைப்பில் இல்லாத சிலது கேட்டீங்க, தலைப்பில் இல்லைங்கிறதுனால அது பேசப்படலை. அடுத்த நாள் வைக்கலான்னு நீங்கள் ஒத்துக்கிட்டு அதை கூட வச்சுருந்துருப்போம். அதனால் அது ஒரு விஷயம். அதனால் நீங்கள் என்ன விளங்கிக்கணும்னா, கடவுள் இருக்கிறார் என்பதை தெல்ல தெளிவாக நிரூபிச்சுட்டோம். அதுதான் பகுத்தறிவு. நீங்கள் ஒரு கோணத்தில் அப்படி கயிறு கட்டி விட்ட மாதிரி சிந்திக்கக்கூடாதுன்னு இருக்கிறதுனால கடவுள் இல்லைன்னு இருக்கிறீங்க. எதனால் இருக்கிறீங்கன்னா பார்த்தா தான் நம்புவேன். இதுதான் பேசிக். இங்கே தான் கோளாறாக இருக்குது. என்னது, 5 புலனுக்கு எட்டலைங்கிறது மட்டும்தான் பகுத்தறிவு நினைக்கிறீங்க பாருங்க. அங்கே தான் நீங்கள் தப்பே பண்ணுறீங்க. அப்போ மனிதனாக நீங்கள் இருக்க மறுக்கிறீங்க. 5 புலனில் இருந்தால் தான் நம்புவேன் என்று சொல்வதன் மூலமாக நான் மனுஷன் கிடையாது. எப்படி ஆடு மாடு கழுத குதிரை 5 புலனில் உள்ள நம்புமோ அதுக்கு மேலே நான் நம்ப மாட்டேன்னு உங்களுக்கு தெரிய போட்டதுனால் தெரியலைங்கிறது தான் இதில் உள்ள விஷயம். அதனால் எந்த விதமான தப்பு அதில் கிடையாது. அந்த விடையின் தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா 2 நாளாக அந்த கேள்வியை திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பகுத்தறிவாளர்கள்னு சொல்லக்கூடியவங்க திரும்ப இதான் கேட்பாங்க. கடவுள் இருக்கானா ஏன் வீட்டுக்கு பூட்டு போட்டு போகிறீங்க, கடவுள் இருக்கானா ஏன் டாக்டர்கிட்ட போகிறீங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, கடவுள் வந்து வாட்ச்மேன் வேலையும் வைத்தியம் வேலையும் கக்குசு அடைச்சிக்கிடுச்சின்னு சொன்னால் இறைவனை நம்பக்கூடியவங்க வீட்டில் கக்குசு அடைச்சிக்கிட்டு வந்து குத்தி விடுற சக்கிலிய வேலையும் செய்யணும். சக்கிலின ஜாதியை சொல்ல வேலை, அந்த செயலை சொல்கிறேன், அந்த வேலையும் செய்யணும்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது அல்ல இறைவனுடைய வேலை. சரி, அடுத்தது இந்த பகுத்தறிவு. 5 புலன்களுக்கு அப்பாற்பட்டதை நம்புவது சரியா, இது நியாயமா, இது அறிவுக்கு உகந்ததான்னு கேட்குறாங்க. இதுதான் அறிவு, இதுதான் அறிவியல். இன்னைக்கு உலகம் பிக் பேங்னு சொல்றாங்கல்ல,
இந்த பிக் பேங் வெடிச்சு சிதறின பிறகு இந்த கண்ணுக்கு நம்ம பல பொருள்களை பார்க்குறோம். இந்த பொருள் வந்து பல வகையாக இருக்கு. நீங்க சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இப்படிலாம் இருக்குது இல்ல, இந்த பொருள்கள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு பார்க்கக்கூடிய பொருள்களும் கண்ணால் பார்க்காமல் மற்ற இந்த ரேடியோ வேவ்ஸ் மூலமாக இமேஜ் பண்ணி சொல்றாங்கல்ல, இந்த கேலக்சிஸ் எல்லாம், கேலக்சிஸ் என்னையா கண்ணில் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த தூரத்தில் உள்ள குவாசாஸ்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ரேடியோ இமேஜிங் மூலமாக தான் அதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கெல்லாம் பேர் அப்சர்வபிள் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த அப்சர்வபிள் யூனிவர்ஸில் உள்ள பொருள்கள் எல்லாம் என்ன சொல்றது, பிரபஞ்சத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் மொத்தமே 4% தான் இருக்குது. மொத்தமே எத்தனை சதவீதம் இருக்குது? 4%. அதுல 1% ரேடியேஷன் ஆகவும் 3% பேரியானிக் மேட்டரும் அதுக்கு பேரு பேரியானிக் மேட்டராகவும் இருக்குது. அப்போ 4% தான் இது இருக்குதுன்னா மீத என்னன்னு கேட்டா டார்க் மேட்டர் 20% இருக்குங்கிறான். டார்க் மேட்டர் 20% இருக்குங்கிறான். பிரபஞ்சத்தில் இருக்கிற மேட்டர்ல நீங்க பார்க்கிறது ஐம்புலன்களுக்கு எட்டுனதுங்கிறீங்கல்ல, ஐம்புலன்கள் அதாவது கண்ணால் பார்ப்பது, அந்த ரேடியோ மூலமாக நீங்க காதால் வந்து அதை கம்ப்யூட்டர் மூலமாக உருவமாக மாற்றி பார்ப்பது, இந்த மாதிரி ஐம்புலன்களுக்கு எட்டுனது 4% தான். இந்த ஐம்புலன்களுக்கு எட்டாத மேட்டர் இருக்குத, அதுக்கு பேரு டார்க் மேட்டர். அது 20% இருக்குது. டார்க் மேட்டர்னா என்ன? நீங்க வெப்ல போய் பார்க்கலாம். இதை நான் புதுசாலாம் சொல்றேன். நீங்க டார்க் மேட்டர்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா அந்த மேட்டர் தன்னால ஓடி வந்துடும். டார்க் மேட்டர்னா என்னன்னு விளக்கம் கொடுக்குறான். டார்க் மேட்டர்னா என்னன்னு நமக்கு தெரியாது. அதை பற்றி என்ன தெரியும் தெரியுமா நமக்கு? டார்க் மேட்டரை பத்தி அது என்னவாக இருக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. அதை பற்றி நமக்கு என்ன தெரியும்டா, அது எதுவாக இல்லைங்கிறது தான் நமக்கு தெரியும். அப்ப எதுவாக இல்லை, நமக்கு ஐம்புலனுக்கு எட்டுமே, அது எதுவாகவும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? நம்ம பார்க்கறதும் கிடையாது, நம்ம என்ன புரியுதோ அது கிடையாது, அது என்னமோ இருக்குது. அப்ப அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? இந்த 4% மேட்டர் இருக்குது, இந்த 4% மேட்டரோட அது இன்டராக்ட் பண்ணுது. எப்படி இன்டராக்ட் பண்ணுது தெரியல. அது என்னடா செய்யுது தெரியல, எங்க இருக்குது தெரியல, ஒண்ணுக்குமே தெரியல. இதுதான் அதான் விஞ்ஞானம் இதான் சொல்லுது. பார்க்கறதுக்கு உங்களுக்கு புதுசா இருக்கும், நீங்க போய் பாருங்க. டார்க் மேட்டர்னு போடுங்க. இது ஐம்புலனுக்கு எட்டாவது, எங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் சயின்ஸ்ல. சரி, அப்ப 4% 1% ரேடியேஷன், 4% 3% பேரியானிக் மேட்டர், மொத்தம் 4%, 20% டார்க் மேட்டர், மொத்தம் 24%. அப்ப மிச்சம் 76% என்னடா? டார்க் எனர்ஜி. அது என்னடா டார்க் எனர்ஜி? அதான் தெரியல. அது இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? இந்த பிக் பேங் இருக்குல்ல, பிக் பேங் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ல நேற்று சொன்னோம்ல, இந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போகுதுல்ல, விரிஞ்சு கொண்டிருக்கிற பிரபஞ்சத்தை பத்தி கணக்கில் எடுக்கிறாங்க. இந்த விரிஞ்சு கொண்டிருக்க பிரபஞ்சத்தில் எல்லா கோள்கள், கேலக்சி எல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் புவியீர்ப்பு சக்தி இருக்குது. அதுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸுங்க போய் கிராவிடேஷன் ஃபீல்டுன்னு மாத்திட்டாங்க. அது நியூட்டனுடைய தியரி தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஐன்ஸ்டீனுடைய தியரி பிரகாரம் கிராவிடேஷன் ஃபீல்டு. இப்போ வந்து சயின்ஸ் வந்து கிராவிடேஷன் ஃபீல்டு தான். ஒவ்வொன்றுக்கும் கிராவிடேஷன் ஃபீல்டு இருக்குது. ஒவ்வொரு பொருளும் தன் பக்கம் அனைத்தையும் ஈர்த்து கொண்டு இருக்குது, ஒன்னோட ஒன்று இழுக்குது. உலகம் விரிஞ்சு கொண்டிருக்குங்க, பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறான். ஆனா இது வந்து இழுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருந்ததுன்னா இது சுருங்க தானே செய்யணும். எப்படிடா விரியுது? சரி, ஏதோ விரியுது. எப்பவும் விரிஞ்ச மாதிரியா இருக்குது? இல்ல, நாளுக்கு நாள் விரியும் வேகம் கூடிக்கொண்டு இருக்கிறது. அதுதான் இதுல ஆச்சரியம். எக்ஸ்பான்ஷன் இருக்குத, அது சும்மா விரிஞ்சுக்கிட்டு இருக்கல, ஒவ்வொரு நாளும் விரியும் வேகம் அதிகமாகிக் கொண்டே இருக்குது. ரேட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் இஸ் இன்க்ரீசிங். இது ஏன் கூடுது? அப்படியே விரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அர்த்தம் இருக்குது. கூடுவதற்கு என்ன காரணம்? அதை நான் நியூட்டன் சொல்லி செகண்ட் லாவிலேயே சொல்லுவாங்க. இந்த செகண்ட் லா இல்ல ஃபர்ஸ்ட் லாவிலேயே சொல்லுவாங்க. எந்த ஒரு பொருளும், போகக்கூடிய பொருள் போய்கிட்டே தான் இருக்கும். டைரக்ஷன் திரும்புறதா இருந்தா அதுக்கு வெளியே இருந்து ஒரு உந்து சக்தி வேணும். அதே மாதிரி நேர்கோட்டில் போய்கிட்டு இருக்கிறது சைடில் மாத்திரதா இருந்தா உந்து சக்தி வேணுங்கிற மாதிரி ஒரு பொருள் போய்கிட்டு இருக்க வேகத்தில் தான் போய்கிட்டு இருக்கும். அவனுடைய வேகத்தை அதிகப்படுத்துவதா இருந்தால் வெளியிருந்து ஒரு உந்து சக்தி வேண்டும். இதுதான் நியூட்டன் சொல்லி ஃபர்ஸ்ட் லா. அந்த லா பிரகாரம் விரிஞ்சிக்கிட்டு இருக்க பொருள் திடீர்னு வேகம் கூடிக்கிட்டே போகுது, நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்குது. கூடுவதற்கு என்ன காரணம்? டார்க் எனர்ஜி. அது புரியல. அந்த டார்க் எனர்ஜி தான் அந்த வேகம் அதிகப்படுத்தி கொண்டிருக்குது. எங்களுக்கு இது புரியலன்னு சொல்லி இன்னைக்கு சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க வெப்ல போய் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி ரெண்டையும் போட்டு பாருங்க, இது தெரியும். உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள 76% டார்க் எனர்ஜியாகவும் 20% டார்க் மேட்டராகவும் மொத்தம் 96% ஐம்புலனுக்கு